ஹாய் காய்ஸ், நான் தான் அவங்க எனி கேமர். இன்றைக்கி நம்ம கிராணி சாப்டர் 1 கார் எஸ்கேப் தான் பண்ண போதும், அதுவும் ஹார்ட் மோடில். ஸோ உங்களை எல்லாரும் ரொம்ப வெயிட் பண்ண வச்சுட்டேன் நினைக்கிறேன். ரொம்ப ரொம்ப சாரி. அண்டு ஐயோ இருங்க, ஜெய்ஸ்கர் யூடியூபருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் அவரோட சேனல்லேருந்து வந்திருக்க அவரோட சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு என்னோட சார்பாக வெல்கம், ரொம்ப ரொம்ப நன்றிங்க. ஸோ ரொம்ப பேச வேணாம், லெட்ஸ் கெட்டிங் டு த கேம் பிளே. ஸோ டே 1 கைஸ் நார்மல் மூட்லேயே நம்மளை யோசிக்க முடியாத அளவுக்கு வச்சு செய்வா. ஸோ இது வந்து ஹார்ட் மூடு, அதுலேயும் அவளோட ஸ்பீடுக்கெல்லாம் பஞ்சமே இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன். பட் இதுதான் ஃபஸ்ட் டைமு அந்த கிராணி வந்து ஹார்ட் மூடில் ப்ளே பண்ணேன். ஸோ அதனாலேயே கொஞ்சம் நர்வஸாகவும் இருக்குது, கொஞ்சம் பயமாகவும் இருக்குது. நான் அதில் நோ டெத் சேலஞ்ச் கம்ப்ளீட் பண்ணலான் இருந்தேன், பட் என்னால் முடியலைங்க. ஸோ என்னங்க இதில் கூட நமக்கு ஒரு மெயின் பாயிண்ட் இருக்குது. அவளோட ஸ்பீடை வந்து நம்ம இப்போவே பார்த்துக்கலாம். ஸோ பொறுமையாகவே ப்ளே பண்ணுவோம். ஏன்னா என்ன சொல்கிறது, ஹார்ட் மூடுறதுனால ஃபஸ்ட் டைமு அதை வந்து எப்படி ஃபீல் பண்ணுறது சத்தியமாக தெரியல. ஸோ வரலங்க, நம்ம வந்து திரும்ப தள்ளி விட்டுட்டு போயிடலாம். கிராணி, அடியே கிராணி, எங்கங்க இன்னும் ஆளவே காணா? வந்துட்டாங்க. ஏங்க இதில் வந்து எனக்கு ஒன்றும் ஸ்பீடெல்லாம் ஒன்றும் தெரியலைங்க. ஸ்பீடை என்கரேஜ் பண்ண மாதிரி இல்லை, இன்கரேஜ் பண்ண மாதிரி இல்லை. வந்து நார்மல் ஸ்பீட் மாதிரி எனக்கு தோணுது. ஏன்னா அதில் ஸ்பீடாகவே தெரியல எனக்கு. ஸோ அவள் போகிறான். அந்த பாலா போன நைட்டியை மட்டும் சேஞ்ச் பண்ணியிருந்தா கொஞ்சம் நல்லா இருந்திருக்குங்க. ஸோ பார்பி கிராணி இருக்குன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். ஸோ அவள் அந்த பக்கம் போயிட்டா, நம்மளுக்கு இதாவது கிடைச்ச சான்ஸு, நம்ம மேலே போயிடுவோம். ஸோ இந்த வீடியோவில் உளரவே நான் ஆரம்பமே சொல்லிக்கிறேன். ஏன்னா என்னன்னு தெரில, இன்னும் எனக்கு அட்ஜஸ்ட் ஆகணும். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் வெயிட் பண்ணுங்க, வர மாதிரியே ஃபீல் ஆகுது. வரலாம் கிராணி, வரலன்னு நினைக்கிறேன். ஐ திங்க், ஏன்னா சவுண்டு கேட்கல, பட் வர மாதிரியே ஒரு ஃபீலுங்க. ஸோ வரலன்னு நினைக்கிறேன். ஸோ ஓகே, இந்த ஜாரை வந்து இதுக்குள்ளே போட்டுருவோம். நம்மளுக்கு வந்து ஹேமர் எடுக்கிறதுக்கெல்லாம் பொறுமை கிடையாதுங்க. அந்த மாதிரி டைமெல்லாம் வேஸ்ட் பண்ண விரும்பலை. ஓகேவா, நம்ம சப்ஸ்கிரைபர்ஸோட சாட்டிஸ்ஃபேக்ஷன் தான் முக்கியம். ஸோ வந்துட்டாங்க, சூப்பர், பரவாயில்ல. எங்க ஃபாஸ்ட்டாக வராங்க, அவள் இதில் தாங்க தெரியுது. ஸோ அவள் வந்து ஸ்டார்டிங்கில் பார்க்கும்போது ஃபாஸ்ட்டாக வந்த மாதிரி ஃபீல் ஆகலை, பட் இதில் ஃபாஸ்ட்டாக தான் வரா. அவளுக்கு சில சூப்பர் பவர்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க, நல்லாயிருக்கு. அண்டு அவ்வளோதான், அவள் போயிட்டா. நான் வேறு தள்ளி விட்டுட்டேன், எங்கள் சவுண்டு வேறு வருது. இருங்க, எனக்கு பயமாக இருக்குது, சத்தியமாக பயமாக இருக்குது. கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணிட்டே போவோம். ஏன்னா அடி வாங்குறதுக்கு விருப்பம் இல்லைங்க, வாங்கி வெறுத்துட்டேன். ஹார்டு போட்டுறதுனால கொஞ்சம் ஒரு மாதிரியே இருக்குங்க, பயமாக இருக்குது. ஸோ இங்கே பார்த்தீங்களா, ஷார்ட் கன்கான பார்ட்டு இப்போது வேறு மாதிரி. ஷார்ட் கன் நமக்கு ரெடி ஆகிட்டாலே போதும். இன்னும் கிராணி ஐயோ எனக்கு பயமாகவே இருக்குங்க. கிராணியெல்லாம் நம்மளை ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ சவுண்டு போட்டு கண்டிப்பாக வந்திருப்பாங்க. ஸோ அவங்க வரட்டும், அதுக்கப்புறம் நம்ம கீழே குதிப்போமா? இல்லை வேண்டாங்க, அவள் வரட்டும். ஸோ வந்ததுக்கப்புறம் நம்ம குதிப்போம். ஏன்னா கரெக்டாக அங்கேருந்து வரவும் நம்ம கீழே குதிச்சு எந்திரிக்கிறதுக்குள்ளே கரெக்டாக இருக்கும் டைமுக்கு அடிவாங்க. ஸோ சவுண்ட் போட்டு அவளை வர வைப்போம். கிராணி, அடியே கிராணி, அடி எங்கே வந்துட்டா. வர பிளான்ல இல்லையோ நினச்சேன், வந்துட்டா. ஸோ குதிச்சிட்றா கைப்புல. ஸோ குதிச்சாச்சு, பரவாயில்லைங்க, காலோடையில சூப்பருங்க. ஸோ நம்ம வந்து இப்போ கீழே வந்து போயிடலாம். ஏன்னா அங்கே தான் கார் இருக்கும். ஸோ இதில் வந்து நம்ம கார் எஸ்கேப் தான் சொல்லிட்டேன்னா என்னன்னு கூட தெரிலங்க. ஸோ பக்கத்தில் வந்து பேட்ரி இருக்குது. ஸோ நம்ம வந்து இது ப்ளூ பிரிண்டில் ஃபஸ்ட்டு வச்சுட்டு வந்துடுவோம். ஓகே, என்ன பேசுகிறதுன்னு தெரியாமல் சத்தியமாக பேசுகிறேன். ஏதாச்சும் மிஸ்டேக் பண்ணால் தயவு செஞ்சு மன்னிச்சிடுங்க. ஐயோ வந்து ஆல்ரெடி இன்ட்ரோவில் சொல்லியிருப்பேன். ஸோ அதனால சொல்லிக்கிறேன். ஜெய்ஸ்கேர் யூடியூபர்லேருந்து வந்திருக்க சப்ஸ்கிரைபருக்கு எனி கேமர் சேனலான என்னோட சார்பிலேருந்து வெல்கம்ங்க, ரொம்ப ரொம்ப நன்றி. ஸோ அவங்க சொன்னதுமே சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த கார் பேட்டரியை கொண்டு போய் அங்கே போட்டுடலாம், அங்கே ஃபிக்ஸ் பண்ணிடலாங்க. பயங்கரமாக வளர்றேனே. ஸோ என்ன சொல்கிறது, ஓகே. ஆமாம், நீங்கள் வந்து நிறைய பேர் வந்து ஈவில் அண்ட் கேம் பிளே தான் பண்ண சொன்னீங்க. நிறைய பேருன்னு சொல்ல முடியாது, ஒருத்தர் வந்து ஈவில் அண்ட் கேம் பிளே பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ நெக்ஸ்ட் டைம் வந்து கண்டிப்பாக ஈவில் அண்ட் தான். நான் வந்து இப்போ தான் அது ப்ராக்டிஸ் மூடே ப்ளே பண்ணிக்கிட்டு இருக்கேன். கொஞ்சம் அந்த கேம் பற்றி தெரியும்னா கண்டிப்பாக ப்ராக்டிஸ் மூடு வேணும். ஏன்னா அப்போ தான் அதோட அந்த கான்செப்ட் எல்லாம் புரியும். நான் கண்டிப்பாக அதில் வந்து ஹோம் டூர் கண்டிப்பாக போடுவேன். ஸோ இங்கே பார்த்தீங்களா ஸ்பெஷல் கீ. ஸோ இந்த கீ நமக்கு வேணும். அதுக்கு முன்னாடி இங்கே போட்டு நம்ம வெளியே போயிட்டு வந்துடும். ஸோ வெளியே ஏதாச்சும் நல்ல பொருள் வச்சுருந்தாலும் வச்சுருப்பாங்க. நல்ல பொருளாக கிடைச்சா ஹாப்பி. அங்கே பார்த்தீங்களா, எனக்கு இங்கே தான் தெரிஞ்சிச்சுங்க. ஸோ ஷார்ட் கணக்கான பார்ட்டு போட்டு சவுண்டு வேறு போட்டுட்டோம், கண்டிப்பாக வருவா கிராணி. ஸோ நம்ம அந்த பக்கமே போயிடுவோம் இல்லைன்னு நினைக்கிறவ. ஸோ தைரியமாக போகிறேங்க, சவுண்டு வேறு போட்டுட்டு வந்துட்டேல, அதான் கொஞ்சம் பயமாகவே இருக்குது. ஹார்ட் மூடுன்றதுனாலே கொஞ்சம் பயமாக இருக்குது. ஸோ அந்த ஸ்பெஷல் கீ எடுத்துகிட்டு இப்போ நம்ம மேலே போனால் கண்டிப்பாக நமக்கு ஷார்ட் கன் வேணும். ஏன்னா இந்த கீயை போட்ட இடத்துல வந்து அங்கே ஒரு ஸ்பைடர் இருக்குமே, அதை அடிக்க கண்டிப்பாக நமக்கு வேணும் ஷார்ட் கன்னு. ஸோ அதனால் நம்ம இதை கொண்டு போய் மேலே வச்சுட்டு அதுக்கப்புறம் வரலாம். ஐயோ எங்கேயோ சவுண்டு வேறு கேட்குதுங்க, பின்னாடி வரான்னு நினைக்கிறேன். ஐயோ பயமாக இருக்குது, இருங்க இதுக்குள்ளே நுழைஞ்சினேன். ஸோ வந்துட்டு போகட்டும், அப்புறம் அடி வாங்கிட்டேன்னா அவ்வளோதாங்க. ஏன்னா வர மாதிரி சவுண்டு எனக்கு கேட்டுச்சு, அதனால தான் சொல்கிறேன். வரலையா?
வரலன்னு நினைக்கிறேன். ஆனால் சவுண்டு கேட்டுச்சுங்க, கீழே ஸ்டாப் ஆகிட்டான்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். சரி போகுங்க. எப்பவும் இல்லாமல் எனக்கு கொஞ்சம் ரொம்ப பயமாக இருக்குது. ஏன்னா இது வந்து ஹார்ட் மூடு, அவளோட ஃபாஸ்ட்டெல்லாம் பயங்கரமாக இருக்குது. ஸோ அதனால தான் பயமாக இருக்குது. அதனால தான் பயமாக இருக்குது. ஏங்க ரைமிங்கெல்லாம் நல்லா வருதுங்க பயத்தில், எனக்கே தெரில. அங்கே பார்த்தீங்களா, வந்துட்டா சைக்கோ. நான் சொல்லலையா, எனக்கு ஒரு மாதிரியாவே இருந்துச்சு வருவான்னு. குதிச்சிட்றா, ஐயோ போச்சு, காலு வந்துச்சு. இங்கேருந்து குதிச்சே கால் ஒடிக்கிறா. அதுவும் பாத்ரூம்லங்க. ஐயோ நினச்சி பார்க்க முடியல. வந்துட்டா எவ்வளோ ஃபாஸ்ட்டாக வரான்னு பாருங்கள். ஓகே, நம்ம இங்கேருந்து இந்த ஷார்ட்கட்டில் போயிடுவோம். ஏன்னா அவளோட ஃபாஸ்ட் வந்து நம்மளால் மூவ்மெண்ட் கொடுக்க முடியல, அந்தளவுக்கு இருக்க ஹார்ட் மூடில் அவளோட ஃபாஸ்ட். சில சூப்பர் பவர்ஸில் அவளுக்கு கொடுத்துருக்காங்க. என்னங்க கார் எஸ்கேப்புக்கு ஒரு பொருள் கூட உருப்படியாக கிடைக்கல. ஸோ இங்கே ஒன்றுமே இல்லை. ஐயோ பேட்டரியை தவிர ஒன்றுமே கிடைக்கல நமக்கு இதில். ஏங்க ஒரு ரூமில் ஒரு பொருள் கூட வைக்கலைங்க. ஐயோ தள்ளி போகலாம். இது வேற பார்க்க பயமாக இருக்குது. இங்கே பாருங்கள் ரிமோட் கண்ட்ரோல் இருக்குது. ஸோ நம்ம அதுக்கு முன்னாடி மேலே போயிட்டு செக் பண்ணிட்டு வந்துடுவோம். ஏதாச்சும் மெக்கானிசம் வச்சா தானுங்க இந்த மாதிரி கான்செப்டோட நம்ம எஸ்கேப் ஆக முடியும். எந்த ஒரு பொருளுமே வைக்கல கார் எஸ்கேப்புக்கு. எனக்கே ஷாக்காக இருக்குது. இங்கே பாருங்கள் விஞ்ச் ஹேண்டல் இருக்குது. ஸோ இதை எடுத்துக்குவோம். வெளியே போய் இதை அந்த கிணறுல ஃபிட் பண்ணணுங்க. இங்கே ஏதாச்சும் இருக்கா பார்ப்போமா? இந்த டெடியை தவிர வேறு ஒன்றுமே இல்லைங்க. என்னதான் சொல்கிறது, டெடிக்கும் அந்த கேமுக்கும் சம்மந்தமே இந்த மாதிரி தனியாகவே இருக்குங்க. அது எப்போ அதை வச்சு என்ன பண்ணுறதுன்னே தெரியலனா கன்ஃபார்மாக அந்த டெடியை நம்ம எடுத்தோன்னா நம்ம ஹார்ட் பீட் ரைஸ் ஆகும். ஸோ அந்த கேரக்டரோட சொல்கிறேன், அந்த கேரக்டரோட ஹார்ட் பீட்டோட வெளியே கேட்குங்க, என்னன்னே தெரியாது. ஸோ நம்ம இந்த விஞ்ச் ஹேண்டில் எடுத்துகிட்டு போய் அந்த கிணத்துல ஃபிட் பண்ணிடுவோம். உள்ளேருந்து நல்ல பொருளாக கிடைச்சா ஐம் ஹாப்பி. நார பொருளாக கிடைச்சா ஒன்றும் பண்ண முடியாது, தேடி தான் ஆகணும். ஆல்ரெடி பாதி ரூமை தேடியாச்சுங்க. இன்னும் கிச்சன் ரூம் அண்ட் ஹாலை மட்டும்தான் செக் பண்ணணும். அதில் ஏதாச்சும் இருந்தால் கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஒன்றும் இல்லைன்னா ஒன்றும் பண்ண முடியாதுங்க. சூப்பருங்க. என்ன தெரியுமா, அது இன்ஜின் பார்ட்டுங்க, வேறு மாதிரி. ஸோ இந்த இன்ஜின் பார்ட் நமக்கு கண்டிப்பாக கார் எஸ்கேப்புக்கு தேவை. ஸோ இதையும் கொண்டு வைக்கல. ஆடி தற்கூரிங்க பாருங்க, நடக்கிற இடத்துல ட்ராப்பாக வச்சுருக்கோம். ஐயோ வந்துடுவாங்க. சவுண்டு வரை கீழே போட்டேன். கடுப்பு அதுக்கு அங்கிட்டும் போக முடியாது, இங்கிட்டும் போக முடியாது. கரெக்டாக நடுவில் போட்டு வச்சுருக்கா. ஸோ சீக்கிரமாக கொண்டு போய் ஃபிட் பண்ணி வச்சுருவோம் இதை. ஸோ இங்கே தான் இப்போ வேற வருவா. ஏன்னா சவுண்டு போட்டிருக்கேன், பயமாக இருக்கு. ஐயோ எனக்கு கையோ இல்லை காலோ இல்லை, வெயிட் பண்ணுங்க. அவள் வந்துட்டு போட்டு நான் அதுக்கப்புறமா போகிறேன். கிரானி தயவு செஞ்சு வந்துடாத. வந்து எங்க புரியல எனக்கு. அவளுக்கு கண்ணு தெரியலங்க. சூப்பருங்க. அவள் கண்ணு முன்னாடியே தாங்க நின்றுருக்கு. அவளுக்கு கண்ணே தெரியல. உண்மையிலே வேற மாதிரி இல்லை, எனக்கு புரியல. அவன் என்ன சொன்னான்னு கேட்டா, யூ கேன் பிளே ஹைட் அண்ட் சீக். அங்கே அவள் கண்ணு முன்னாடியே இருக்கு, கண்ணு தெரியல. ஹைட் அண்ட் சீக். ஐயோ டெவலப்பராக சத்தியம் பண்ண முடியலடா. ஐயோ என்னங்க சொல்கிறது, இது ஃபர்ஸ்ட் டைம் இது ஒரு எக்ஸ்பீரியன்ஸு. ஸோ அவள் கண்ணு முன்னாடியே இருக்கு. ஸோ அவள் முன்னாடி இருக்கு. என்கிட்ட யூ கேன் பிளே ஹைட் அண்ட் சீக்கா. எங்க ஐயோ எனக்கு சத்தியமாக என்ன சொல்கிறது தெரியல. அந்த டாப்பிக்கை விட்டுருவோம். ஓகே, இதுக்குள்ளே ஏதாச்சும் இருக்கா? ஏங்க இவ்வளோ வந்து நம்ம என்ன சொல்கிறது, டெத் பாக்ஸ் ரெடி பண்ணிடுவோம் கிரானிக்கு. ஸோ இதுக்குள்ளே போட்டு சவுண்டும் வர வச்சுருவோம். ஏன்னா அப்போ தான் நம்மளால் அவளை கிச்சன் ரூமில் ஏதாச்சும் மெக்கானிசம் வச்சுருக்காங்களான்னு பார்க்க முடியும். கிரானி வாடி, சாப்டர் 1 ஓடி போன கிராண்ட்ஃபா சாப்டர் 2 இருக்கான்னு சொல்லி ஒரு நியூஸ் கிடச்சிருக்கு. ஆமாங்க, கிராண்ட்ஃபா வந்து சாப்டர் 2 இருக்கான். ஸோ நான் அதை பார்த்துட்டு தான் சொல்கிறேன். சாப்டர் 1 ஓடி போயிட்டான். ஐயோ வராங்க, செம்ம காலில் இருந்துருப்பாலும் ஓடி போனி உள்ள. ஸோ லாக் பண்ணி விட்ருவோம். லாக் பண்ணி இங்கே ஒரு ஸ்விட்ச் இருக்குமோ, ஆன் பண்ணி விட்ருவோம். அவ்வளோதாங்க. கிரானி நல்லா இருக்கா? நைட்டுக்குள்ள அப்படியே குழுக்குள்ளுன்னு இருக்குமே. ஐயோ அவளோட ரியாக்ஷனை பாருங்கள், பார்க்கவே சிரிப்பு வருது. ஸோ நம்ம இங்கேருந்து போயிடுவோம். ஏன்னா டைம் வேஸ்ட் பண்ண விருப்பம் இல்லைங்க. அது வந்து ஹார்ட் மூட் வேறையா. ஸோ டைம் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். யாருங்க ஐயோ என்ன சத்தியமா முடியலங்க. எந்த இடத்துல வந்து கோழி முட்டை, கண்ட இடத்துல தான் கோழி எப்படி முட்டை போடுவோம், அதே மாதிரி பார்க்குற இடத்துலலாம் ட்ராப்பை போட்டு போகிறா. ஸோ என்னடா இது, மெலனுங்க, சூப்பருங்க. இதுக்குள்ளே ஏதாச்சும் பொருள் வச்சுருப்பாங்க. ஸோ இதை நம்ம கட் பண்ணி அதுக்குள்ளே ஏதாச்சும் இருக்கான்னு பார்க்கணும். இதில் ஒன்றும் இல்லை, இதுலேயும் ஒன்றும் இல்லை. ஏதாச்சும் பொருள் வைங்கடா. இதுலேயும் எங்க இது என்னங்க வித்தியாசமாக இருக்கணும். இது வரைக்கும் கிரானியில் அந்த ஒரு இதையே பார்த்தது இல்லைங்க. வெயிட் பண்ணுங்க, என்னன்னு பார்ப்போம். ஏதாச்சும் எங்க பேட்டரிங்க, நான் இது பார்க்கவே இல்லைங்க இது வரைக்கும். ஸோ நியூ அப்டேட்ஸ் ஏதாச்சும் கொடுத்துருக்காங்களான்னு கூட நான் பார்க்கல. சத்தியமாக தெரிலங்க இது எதுக்குன்னு. ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன் பேட்டரின்னு ஏதோ ஒரு பொருளை. ஸோ அது இங்கே போட்டுருவோம். அது எதுக்கு யூஸ் ஆகுன்னு தெரில எனக்கு. ஸோ நம்ம போய் இந்த மெலனை எடுத்துகிட்டு வந்துடுவோம். இந்த இதோ இருக்குது பாருங்கள். ஸோ வாட்டர் மெலன் தாங்க அப்படி சிம்பிளாக மொட்டையாக மெலன் போட்டிருக்காங்க. பட் மெலன்ன்றது கேட்குறது நல்லா இருக்குல்ல. ஸோ கண்டிப்பாக இந்த பேட்டரி எதுக்குன்னு தெரிலங்க, எனக்கு சத்தியமாக தெரியல. ஸோ ஆமாம், நான் இதுக்கு இங்கே வந்தேன். பேசிக்கிட்டே எங்கே வந்தேனே தெரிலங்க. ஸோ இங்கே தான் நினைக்கிறேன். ஃபிக்ஸ் பண்ணி விட்ருமா, அவ்வளோதாங்க. கட் பண்ணிட்டா உள்ள அண்டமா நல்லா பொருளா. சரி, இந்த மாஸ்டர் கீ வச்சு நான் என்னடா பண்ணுறது? டோர் எஸ்கேப்புக்கு தேவைங்க அது.
நம்ம பண்ண போகிறது கார் எஸ்கேப். சவுண்டு வேறு கேட்குறது, குதிச்சிரு போச்சு, கால் போச்சுங்க. ரொம்ப இந்த தண்ணியை பார்க்கும் போதெல்லாம் ஒரு மாதிரியாக இருக்குங்க எனக்கு. ஸோ மேலே வந்துட்டு எனக்கு கீழே ஒன்றுமே கிடைக்கல. ஸோ கிராணியோட ரூமில் ஐயோ இது வேற சோதிக்குதுங்க, என்னால் முடியலைங்க. ஏன்டா ஹார்ட் மோட் வந்து தோடுது. ஸோ இங்கே ஏன் ப்ரோ உங்களுக்கு முடியலையான்னு சொல்லி அந்த மொக்கையான காமெடியெல்லாம் நீங்கள் அடிக்கக்கூடாது. ஏன்னா என்ன சொல்கிறது, அந்த மாதிரி காமெடியெல்லாம் பார்த்தாச்சுங்க. ஐயோ நான் வந்து காமெடி பண்ணலான்னு ட்ரை பண்ணுறதுக்கு இங்கே பாருங்கள் வின்ச்சர் கிடச்சிருக்கு. என்னால் முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு ஃபன் கண்டிப்பாக கொடுப்பேன். பட் மொக்கையாக இருந்தால் தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க. ஸோ இந்த வின்ச்சர் 2 பையன் இங்கே வந்தீங்கன்னா ரெட் கலராக இருக்குது. ஸோ இதெல்லாம் டைட் பண்ணி விட்டுருவோம். ஸோ அதை டைட் பண்ணுறதுக்குள்ளே நீங்கள் ஒரு விஷயம் இன்னும் பண்ணாமல் இருக்கீங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. அண்ட் மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் ஆலில் கொடுத்துக்கோங்க. ஸோ கொடுத்துருப்பீங்க நம்புகிறேன். ஸோ லெட்ஸ் பேக் டு த கேம் பிளே. ஸோ வந்து நமக்கு இன்னும் ப்ளூ பிரிண்டில் இன்னும் ஒரு பொருள் வேணுங்க. அதாவது ஷார்ட் கன்கான பார்ட் இன்னும் ஒன்று வேணும். எங்கே இருக்குன்னே தெரியல. நான் வந்து ரிமோட் கண்ட்ரோல் ஓப்பன் பண்ணிவிட்டு ரிமோட் கண்ட்ரோலில் எடுத்து அந்த ரூமை ஓப்பன் பண்ணிட்டு உள்ளே இருந்த பெப்பர் ஸ்ப்ரே எடுத்துட்டேன். பட் கிராணி தான் நம்ம கையில் மாட்டலை. ஸோ அப்போதே ஸ்டார்டிங்கில் வந்து இந்த கட்டையை உடச்சி விட்ருப்போம் பார்த்தீங்களா. ஸோ இந்த உடன் பிளான்கா. ஸோ இதை வந்து நான் இந்த வழியில் வச்சுறேன். ஸோ எதுக்கு வைக்கிறேன்னு நான் சொல்ல வேணும்னு நினைக்கிறேன் பார்த்தீங்களா. இதுக்காக தான். ஸோ இதுக்காக தான் எப்போவுமே அங்கே வைக்கிறது. ஸோ அந்த கான்செப்டே அப்படி தான் இருக்குது. ஸோ இங்கே வந்து இது வந்து ப்ளே ஹவுஸ்க்கு தேவைன்னு நினைக்கிறேன். ப்ளே ஹவுஸ்னால் ஒன்றும் இல்லைங்க, இந்த வீட்டுக்குள்ளேயே வந்து ஒரு சின்ன ஹவுஸ் இருக்குது பார்த்தீங்களா. அதில் வந்து இந்த மெக்கானிசம் எல்லாம் செட் பண்ணிட்டா அங்கே ஒரு பொருள் கிடைக்கும். ஸோ நம்ம அதை அப்புறமா வந்து எடுத்துக்கலாம். ஏன்னா நம்மக்கிட்ட கட்டிங் இங்கே பார்த்தீங்களா கேமராங்க. இதாங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன். ஹார்ட்ஃபுல்ல மட்டும்தான் இருக்கா இல்லை எல்லா இதுலேயும் இருக்கா சத்தியமாக எனக்கு தெரிலங்க. ஐ நீட் ஹேமர்ன்னு கேட்குது. நான் இப்போ தாங்க பார்க்குறேன் சத்தியமாக சீரியஸாக சொல்கிறேன். இங்கே பார்த்தீங்களா கிராணி நீ தான் தைரியமானாச்சு உள்ளவாடி சைக்கோ வந்து தொலைனி. அவளால் வர முடியாதுங்க. ஏன்னா அந்த தைரியத்தில் தான் கூப்பிடுறேன். இந்த டோர் வந்து லாக் ஆகிருக்கு. ஸோ அதனாலேயே அவளால் வர முடியாது. அந்த தைரியத்தில் பயந்தே போய்ட்டுங்க. ஒரு செகண்டு திடீர்னு பின்னாடி ஒரு அள்ள விட்டுருச்சு. ஓகே வெயிட் பண்ணுவோம். அவள் போட்டு நம்ம முன்னாடியே இருந்தால் அவள் சத்தியமாக போக மாட்டா. போய் தொல்லடி. ஐயோ அந்த நைட்டே தயவு செஞ்சு சேஞ்ச் பண்ணுங்கடா யாராச்சும் சொல்லி அவளுக்கு. எனக்கு அந்த நைட்டே பார்க்கும்போது சிரிப்பு தாங்க வருது. ஃபஸ்ட்டு அதை நான் ஆல்ரெடி இன்னொரு வீடியோ சொல்லியிருக்கேன். வாழ்க்கையில் நைட்டியை வெறுக்கிறேன்னா கண்டிப்பாக அது கிராண்டியோட நைட்டி தாங்க. பார்க்க முடியல அதெல்லாம். ஸோ நம்ம அவள் போயிட்டான்னு நினைக்கிறேன். போயிட்டாளா. ஸோ இப்போ டோரை ஓப்பன் பண்ணுவோம். பயமாக இருக்குங்க. வந்து திடீர்னு அடிச்சிடுவாளோன்னு. இங்கே ஒன்று அப்புறம் இங்கே ஒன்று. ஸோ என்னடா ஓப்பன் பண்ணுவோம்ல வெயிட் பண்ணுங்க. ஓகே அவ்வளோதாங்க. ஸோ கிராணி கண்டிப்பாக இந்த சவுண்டுக்கு வருவா. கிராணி சொல்லுங்க அங்கே போகிறீங்க எப்படி பார்க்குறா பாருங்க. சைக்கோ பயமாக வேற இருக்குது. கீழே விழுந்தாலும் போச்சு, இவ கையில் மாட்டினாலும் போச்சு. ஓடிடு. ஸோ அந்த ஓட்டைக்குள்ள ஓடிடு. சி யாருங்க இவன் சைக்கோ தற்கூரி. எப்படி அடிச்ச பயத்தில் பயங்கரமாக வளர்ற. எப்படி அடிச்சானு சத்தியமாக தெரிலங்க. மரணடி வாங்கிட்டேன். ஸோ மரணடி அவன் எனக்கு இது மரணடி தான். இந்த அடியை நான் சத்தியமாக அக்செப்டே பண்ணல. ஸோ திரும்ப வந்து இந்த கேஸ் கேனை எடுத்துக்கிட்டேன். ஐயோ என்னங்க இது இப்படி அடி வாங்கிட்டேன். ஸோ இப்போ கீழே குதிக்கணும். அவன் வேற வரல. கீழே வேற ட்ராப் இருக்கு. என்னடா பண்ணுறது. இந்த மாதிரி சுச்சுவேஷன் எப்படி ஃபேஸ் பண்ணுறதுன்னு நான் சொல்லித்தரேன் பாருங்க உங்களுக்கு. ஸோ நம்மக்கிட்ட கேஸ் கேன் இருக்குல்ல, இது கீழே போட்டு சவுண்டு வர வச்சிருவோம். அவன் இங்கே வந்ததுக்கப்புறமா நம்ம கீழே குதிப்போம். அதே கான்செப்டில் தான் சொல்கிறேன். ஸோ ஒன்றுமே இல்லைங்க, ட்ரிக்கெல்லாம் ஒன்றுமே இல்லை. கீழே வந்து ட்ராப் இருக்காதான் கொஞ்சம் பயமாக இருக்குது எனக்கு. போய் மாட்டிக்கிருவேணும்னு கொஞ்சம் என்ன சொல்கிறது வந்துட்டாங்க சைக்கோ. ஸோ கீழே குதிப்போமா இல்லை இவ போனதுக்கப்புறம் இங்கேருந்து போவோமா எனக்கு சத்தியமாக தெரிலங்க என்ன பண்ணுறதுன்னு. எனக்கு கீழே வந்து ட்ராப் இருக்குது. அதை மாட்டிக்கிட்டு அது வேண்டாங்க செத்துறவே. ஒரு எக்ஸ்ட்ரா லைஃபே போயிடும். பயமாக இருக்கே. இவ வேற அங்கே நின்றுருக்கா. போமா. ஐயோ என்னடா இது இப்படி. தற்கூரி யாருங்க இவன் சைக்கோ. இங்கிட்ட இருந்தா போகலான்னு நினைச்சேன். நல்ல இதெல்லாம் ட்ராப் போட்டாச்சா குதிச்சாச்சு. எப்படியோ கால் தான் உடஞ்சி. நல்ல வேலை ட்ராப்பில் மாட்டலை. எனக்கு தெரிஞ்சிருக்கு ட்ராப்போட டிஸ்டன்ஸ் ரொம்ப தூரமாக இருக்குது. வந்துட்டா ஓடிடு. வந்து என்ன சொல்ற அவளோட ஸ்பீடு வந்து நம்மளால நினைக்க முடியல அந்த அளவுக்கு இருக்குது. ஏன்னா ஹார்ட் மோடுனால கொஞ்சம் அதிகமாக கொடுத்து வச்சுருக்காங்க பாருங்க. வர சைக்கோங்க. இவ்வளோ வந்து சைக்கோன்னு கூப்பிடுதான்னு கூட எனக்கு சத்தியமாக தெரில. ஸோ இதை வந்து நம்ம இந்த பக்கம் போட்டு சவுண்டு வரப்போம். இங்கேயே போட்டு போயிடுவோம். ஏன்னா நமக்கு கார் கீ கிடைக்காம அந்த பெட்ரோல் ஃபில் பண்ணவே முடியாது. ஸோ நம்ம இப்போ கார் கீ தான் தேடணும். எங்கே இருக்கோ தெரியல, தேடணும். கிராணி என்ன பண்ணுறது. இதில் கிராண்ட் ஃபார்ம் மூடு வேறு இருக்குங்க. இவளே வச்சு செய்கிறா. கிராண்ட் ஃபாலாக இருந்தால் சொல்லவா வேணும். எங்கே பாருங்க ஸ்பார்க் ப்ளக் இருக்குது. ஸோ இது கண்டிப்பாக நமக்கு கார் எஸ்கேப்பு தேவை. சைடில் பார்த்தீங்களா புக் இருக்குது. போடு லாட்ரிங்க 2 பொருளும் ஒரே இடத்துல கிடச்சிருச்சு. ஸோ நம்ம இதை கொண்டு போய் இதை ஃபிக்ஸ் பண்ணிடலாம். இங்கேயா ஓகே அவ்வளோதாங்க. எனக்கு கார் கீ அண்டு என்ன சொல்கிறது பெட்லாக் கீ வேணும். அதாவது பேட்லாக் கீ வேணும். இந்த 2 கீ இருந்தால் நம்ம எஸ்கேப்பை
ஈஸியாக என்னையோ வளருங்க, ஈஸியாக முடிச்சிடலாம். ஓகேவா? நம்ம வந்து இந்த புக்கை கொண்டு போய் கிராணியோட ரூமில் வைக்கணும். எதுக்கும் இந்த சீன் கொஞ்சம் வளர்றேன், எதுக்குன்னு எனக்கே தெரில. ஸோ இந்த புக்கை கொண்டு போய் இந்த சுவிட்சை ஆன் பண்ணிட்டு ஒழிச்சுக்க வைருங்க. அந்த சவுண்டு கண்டிப்பாக கிராணி வருவா. அவளோட ஸ்பீடெல்லாம் சத்தியமாக இமேஜினேஷன் பண்ண முடியலன்னு சொல்லி வாயமுள்ள வந்துட்டாங்க. ஐயோ, இவளை வந்து என்ன சொல்கிறது, போயிட்டாளா? போயிருப்பான்னு நம்புகிறேன். ஸோ இந்த புக்கை கொண்டு போய் அங்கே வச்சுருவோம். ஆனால் இந்த கிழவியை பார்க்கும் போதெல்லாம் கொஞ்சம் பயமாகவே இருக்குது. பயம்னு சொல்கிறத விட கொஞ்சம் பாவமாக இருக்குங்க பார்க்க. ஸோ நான் வந்து கேஸ் சிலிண்டர் கேன் எடுத்துகிட்டு வந்து கீழே வச்சுட்டேன். ஏன்னா நம்மளுக்கு கார்க்கு எப்போ வேணால் கிடைக்கலாம். ஸோ அதனாலே கொண்டு வந்து வச்சுட்டேங்க. ஸோ ஷார்ட் கன் எங்கே பார்த்தீங்களா? தற்கொலை டெவலப்பர்ஸா எங்கே கொண்டு போய் வச்சுருக்காங்க பார்த்தீங்களா? நான் வந்து ஷார்ட் கனுக்கான ஒரு பாட்டு கிடைக்கலன்னு ரொம்ப நேரமாக தேடிட்டு இருக்கேன். பட் அந்த இந்த இடத்துல கொண்டு போய் வச்சுருக்காங்க. சத்தியமாக எதிர்பார்க்கல. டெவலப்பர்ஸ் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களெல்லாம் என்ன சொல்கிறது, நம்ம வந்து அந்த கேமை வந்து எந்த அளவுக்கு டஃப் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு பண்ணி வைக்கிறாங்க. பட் அப்படி இருந்தால் தான் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டாகவே இருக்கும். ஸோ நம்ம வந்து இப்போ மேலே அந்த கீயை போட்டிருப்பாங்க. கண்டிப்பாக அடி தற்கூரி ட்ராப்பை கண்ணத்தில் போட்டு வச்சுருக்கோங்க. நான் வந்து பேட்டர் ரொம்ப அதிகமாக யூஸ் பண்ணுறேன்னு நினைக்கிறேன். தயவு செஞ்சு படிச்சிருங்க. ஸோ இந்த ஸ்பைடர் கீ எடுத்துக்குவோம். எடுத்துகிட்டு வந்து போயிடுவோம். எங்கெங்க ஒரு செகண்ட் அங்கேருந்து எங்கெங்க போயிட்டா? ஐயோ, இந்த கிராணி வந்து அந்த இதுக்கும் நம்மளை வச்சு தான் மொத்த போகிறான்னு நினைக்கிறேன். ஏதோ ஒன்று. ஸோ நம்ம இது ஓப்பன் பண்ணி இதுக்குள்ளே குதிச்சிடலாங்க. ஏன்னா மேலே வந்து ஒரு பொருளுமே கிடைக்கல. குதிச்சிட்றா, போச்சு, கால் போச்சு. குதிச்சிட்றாவா அப்படின்னு தானே சொல்லுவேன். ஏங்க இது என்னங்க எனக்கே தெரில. ஐயோ பயங்கரமாக வளர்றேங்க. ஸோ இந்த வீல் கிராக் எடுத்துகிட்டு சைடில் குதிப்போம். அப்போ தான் கால் உடையுது. பார்த்தீங்களா, நாங்களாம் எவ்வளோ பெரிய மூளைக்காரங்க. ஓகே ஒரே கான்செப்டை சொல்லி உங்களை சாவடிக்கிறேன்னு நினைக்கிறேன். ஸோ இங்கே வந்து ஷார்ட் கன்கான அந்த இது இருந்துச்சு. இதை எடுத்துகிட்டு வந்து நம்ம போய் ஷார்ட் கனை ப்ரூ பிரிண்ட்டை வச்சு ரெடி பண்ணி இந்த கிராணியோட சொட்டையை தெரிவிக்க விடுறோங்க. அவ்வளோதான். இப்போ போய் நம்ம வந்து சவுண்ட் எப்படி இருந்தாலும் போட்டோம். கிராணி கண்டிப்பாக வரட்டும். நான் வந்து தயாராக இருக்கேன். கண்டிப்பாக இந்த ஆட்டத்துக்கு நான் கண்டிப்பாக தயாராக இருக்கேன். கிராணியோட சொட்டையை செதற விடுறோம். ஐயோ சரி, ஓகே. கிராண்ட்ஃபாவோட நியூஸ் பார்க்கலையா? சாப்டர் 1 ஓடி போன கிராண்ட்ஃபா சாப்டர் 2 இருக்கிறான் என்ற ஒரு நியூஸ் ஓடிக்கிறது. வா வாங்கிக்கோ மறுநாடி. ஸோ சொட்டையில் சொல்லலான்னு நினச்சேன், பட் முடியலைங்க. ஸோ அதுக்கு முன்னாடி வந்து என்ன சொல்கிறது, எங்கே பார்த்தீங்களா, சூப்பராக படுத்துருக்கால, செம்ம போச்சுங்க. சரி, நம்ம இப்போ வந்து இந்த ஐயோ எனக்கு சத்தியமாக முடியலைங்க. வந்து இந்த ஹார்ட் புல்ல ரொம்பவே ட்ராப் போட்டு வச்சு நம்மளை சாவடிக்கிறான். கரெக்டாக அந்த வழியில தான் வருவோன்னு தெரிஞ்சதில் போட்டு வச்சுருக்கா பார்த்தீங்களா. ஸோ சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை, முடிச்சு விட்டாங்க போங்க. ஸோ இங்கே பார்த்தீங்களா ஸ்க்ரூ ட்ரைவர், இது பார்த்து ஷூட் பண்ணால் அது விழுந்துடும். ஸோ நம்ம கண்ணை வந்து கீழே போட்டுக்குவோம். ஏன்னா கிராணி இருக்கிறப்ப சத்தியமாக கீழே வர முடியாது. அவளோட ஃபாஸ்ட் வந்து நம்ம நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு இருக்குது. ஸோ இந்த ஸ்க்ரூ ட்ரைவர் எடுக்கிற இடத்துல என்ன பொருள் வச்சுருப்பாங்களோ தெரியல. அந்தவா நல்ல பொருளாக கிடைச்சா ஐம் ஹாப்பி. ஏன்னா எஸ்கேப்பு கொஞ்சம் சீக்கிரமாக கம்ப்ளீட் ஆயிரும். நல்ல பொருளாக கிடைக்கணும். நமக்கு வந்து பேட்லாக்கி அண்ட் கார்க்கு கிடைச்சா போதுங்க. அது 2 கிடைச்சா எஸ்கேப்பே கம்ப்ளீட் சேஃப் கீ கிடச்சிருக்குங்க. நான் கூட பயந்துட்டு ஏதோ வேண்டத்த பொருள் கொடுக்குறாங்களோ சொல்லிட்டு. ஸோ நம்ம வந்து சேஃப் லாக்கில் திறந்து பார்த்துருவோம் ஏதாச்சும் நல்ல பொருள் இருக்கான்னு. இங்கே தான் இருக்குது பார்த்தீங்களா. நல்லா இந்த செயின் கட்டரை வச்சு நான் என்னங்க பண்ணுறது, சாவடிக்கிறானுங்க. ஸோ நான் இந்த மேலே வந்து எல்லா ரூமும் தேடி பார்த்துருவேன். எனக்கு போக வேண்டிய ஒரே ஒரு இடம் அண்டர் கிரவுண்ட் மட்டும்தான். ஸோ இந்த ஸ்க்ரூ ட்ரைவர் எடுத்துக்கோங்க, கண்டிப்பாக நமக்கு தேவை. எனக்கு அங்கே போகிறது கூட என்ன சொல்கிறது பயம் இல்லைங்க. ஆனால் அங்கே ஒரு சுத்தம் பார்த்தீங்களா, அதை பார்த்தா தான் சத்தியமாக வரணும் பயமாக இருக்குது. ஸோ நான் வந்து கிராணி கேம்ஸில் ஆல்ரெடி எல்லா எஸ்கேப்பாக பண்ணி முடிச்சுட்டேன். ஆனாலும் அந்த ஸ்பைடர் மேலே இருக்க அந்த பயம் மட்டும் போகவே மாட்டேங்குது. ஸோ என்ன பண்ணுறது, ப்ளே பண்ணி தான் ஆகணும். ஐயோ கால் உடஞ்சுங்க. இவன் கால் உடஞ்சிட்டான், நொண்டி நடப்பான். அதே ஒரு மாதிரி லேக் அடிக்கிற மாதிரி இருக்கும் பார்க்கவே. அது அப்படி தான் தெரியும் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். ஸோ மனசை கல்லாக்கிட்டு இந்த இடத்துக்கு வரேன். ஐயோ இந்த தண்ணியை பார்த்தாலே கருவும் எனக்கு. என்ன சொல்கிறது, அது வந்து கிளவியோட வாஷ்ரூம் தண்ணி. ஐயோ பயப்பில்லை சத்தியமாக பயப்பில்லை. ஏன்னா வந்து எனக்கு பழக்கம் ஆயிடுச்சு. ஸோ வந்து இந்த பாத்ரூம் தண்ணிலே தான் நடக்கணும், வேறு வழி இல்லை. ஸோ இதுதான் நம்மளுக்கு கிடைச்ச சான்ஸ். அது வந்து அந்த பக்கம் தான் போயிருக்கும். நம்ம இந்த சான்ஸை யூஸ் பண்ணிட்டு ஃபாஸ்ட்டாகவே போய் இந்த வீலை வந்து அங்கே ஃபிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். இங்கே இருக்குது பார்த்தீங்களா. இது வந்து எதுக்கு ஃபிக்ஸ் பண்ணோம்னா அங்கே ஒரு டோர் இருக்கும், அது ஓப்பன் ஆகும். ஸோ அதனால தான் சொல்கிறேன், அது ஃபிக்ஸ் பண்ணால் தான் அங்கே இருக்க டோர் ஓப்பன் ஆகும். கிராணியா என்னடா இப்படி உளறேன். இருங்க இந்த ஸ்பைடர் வேறு எங்கே இருக்குன்னே தெரியல. ஸோ எட்டி பார்ப்போமா. எனக்கு இதுக்குள்ளே வந்துட்டாலே எட்டி பார்க்குறீங்க, சவுண்டு வருதுங்க, வெயிட் பண்ணுங்க. பார்த்தீங்களா சவுண்டுங்க. நான் தான் சொன்னேன்ல எங்களுக்கெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் அதிகங்க. ஐயோ நான் வந்து அப்படி சொல்லலை, நான் வந்து ஆல்ரெடி எல்லா எஸ்கேப் கம்ப்ளீட் பண்ணிட்டேன்ல. ஸோ அதனால தான் அந்த கான்செப்ட் எல்லாம் புரியுது. பார்க்கவே வினோதமாக இருக்குல்ல. அது ஃபேஸை பார்த்துட்டா நீங்கள்லாம் அவ்வளோதாங்க ஷாக் ஆயிடுவீங்க.
அங்கே பாருங்கள், இப்போ பாருங்கள் கத்திக்கிட்டே ஓடி வரும். இந்த கான்செப்டை வந்து நான் அதிகமாகவே பார்த்துட்டேன். ஓடி வரலங்க அடியே சொல்லலை. இந்த கான்செப்ட் மட்டும் நான் அதிகமாகவே பார்த்துட்டேன். அது வந்து நின்றுக்கும், சடன்ல திரும்பி பார்த்து கத்திக்கிட்டு ஓடி வரும். அங்கே பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு, அருவருப்பாக இருக்குங்க இது பார்க்கவே. வினோதமான சந்துவா இருக்கு. எங்க இருந்தா பிடிச்சிட்டு வந்தாலும் தெரியலங்க. 4 கால் கொடுத்து கிராணியோட தலையை சொருகி வச்ச மாதிரி இருக்கு அதை பார்க்கவே. ஸோ அது வந்து அங்கே போயிடுச்சு. ஸோ இங்கேருந்து நம்ம வந்து போயிடுவோங்க. ஐயோ என்னங்க போன ஃபர்ஸ்ட்டு வந்திருக்கு. ஐயோ மறக்கவும் இல்லைங்க அது என்னால். அது எப்படி போய்கிட்டே இருந்துச்சு, திடீர்னு பின்னாடி கத்திட்டு வந்துச்சு. எனக்கு சத்தியமாக புரியல. இதுக்கு ஏதாச்சும் ஸ்பெஷல் பவர் கொடுத்துருக்காங்களா? கிராணிக்கு வந்து எப்படி ஸ்பீடு கொடுத்துருக்காங்களோ அதே மாதிரி இந்த ஸ்பைடருக்கு ஏதாச்சும் கொடுத்துருப்பாங்களோ தெரில. அது எப்படி வந்துச்சுன்னு எனக்கு சத்தியமாக இன்னும் நம்ப முடியலங்க. இப்போ என்ன பயம்னா அது வந்து எங்கே சுற்றுனே தெரியாது. ஸோ மனசை கல்லாக்கிக்கிட்டு போகிறேன். எனக்கு எட்டி பார்க்கவே பயமாக இருக்குங்க. ஏன்னா எட்டி பார்த்து தான் நிறையவே அடி வாங்குறேன். அங்கே இருக்கு பாருங்க. ஸோ நம்ம போயிடுவோம். திரும்பி பார்த்து கத்தி ஓடி வர்றதுக்குள்ளே ஓடிடு. ஸோ ஆல்ரெடி இங்கே வந்துட்டோம். ஸோ இதுக்குள்ளே ஏதாச்சும் இருக்கா நல்ல பொருளாக? ஏங்க இதுக்குள்ளே வந்து என்னமோ கீ இருக்குங்க. இது வேறு எங்கே சுற்றுதுன்னே தெரியல. ஸோ அந்த கீ வந்து என்ன கீன்னா ப்ளே ஹவுஸ் கீங்க. ஆமாங்க, அந்த வெளியே வந்து ஒரு வீடு இருக்குல்ல, கண்டிப்பாக அதில் ஏதாச்சும் பொருள் இருக்கும். ஏன்னா ப்ளே ஹவுஸ்க்கான எல்லா பொருளும் நமக்கு கிடச்சிருச்சு. ஸோ கான்செப்ட் அப்படி தான் இருக்கும். இதை கொண்டு போய் அங்கே கீயை கொண்டு போய் அதில் போட்டு அந்த மெக்கானிசம்லாம் செட் பண்ணால் அதில் ஏதாச்சும் பொருள் கிடைக்கும் கண்டிப்பாக. ஏன்னா நம்மளுக்கு அந்த ரூமோட எல்லா பொருளும் கிடச்சிருச்சு. கீ அண்ட் 2 மெக்கானிசமும் கிடச்சிருச்சு. அதாவது காக்வால்னு ஏதோ ஒன்று இருக்குங்க. இது வேறு எங்கே இருக்குன்னே தெரியல. ஓடிடு என்னைக்கே மாதிரி தயவு செஞ்சு ஓடிடு. அடி வாங்கி விட்டா. அடி மட்டும் வாங்கிறது, அடி இல்லை கடி மட்டும் வாங்கிறாங்க. ஏன்னா கடி தாங்க, அது வந்து கடிச்சு தான் நம்மளை சாவடிக்கும். கிராணின்னு அடிச்சு சாவடிப்பான். ஸோ இது நல்ல பொருளாக கிடைச்சா ஹாப்பிங்க. ஆண்டவா நல்ல பொருளாக கிடைக்கணுங்க ப்ளீஸ். என்ன ஆஹா என்னங்க இது. ஸோ நான் தான் சொன்னேன்ல, அதில் வந்து கண்டிப்பாக ஏதாச்சும் பொருள் வச்சுருப்பாங்க. ஏன்னா அதோட மெக்கானிசம் எல்லாமே நம்மளுக்கு கிடச்சிருச்சு. ஸோ இது வேறு எங்கே சுற்றுதுன்னே தெரியலையே. அடியே ஸ்பைடர் தயவு செஞ்சு எங்கே இருந்தாலும் வந்து எனக்கு இந்த மிஸ்டேக்ஸ் மட்டும் தயவு செஞ்சு வேண்டாம். ஆஹா அங்கே பாருங்க, அங்கே போகுது. இதுதான் நம்மளுக்கு கிடைச்ச பெஸ்ட்டு சான்ஸு. ஸோ நம்ம வந்து இங்கேருந்து எஸ்கேப் ஆயிடுவோம். திரும்பி பார்த்துட மாட்டேன். ஓகே, ஏன்னா திரும்பி பார்த்தா நான் இருக்க மாட்டேன். ஸோ இந்த டைமிங் கூட நல்லா இருக்குங்க. சூப்பராக இருக்குல்ல, எனக்கே பிடிச்சிருக்கு. உங்களுக்கு பிடிச்சிருக்குமா சத்தியமாக தெரில. சாட்டிஸ்ஃபேக்ஷன், சப்ஸ்கிரைபர்ஸோட சாட்டிஸ்ஃபேக்ஷன் தான் எப்போவுமே யூடியூபருக்கு முக்கியம். ஸோ இந்த பிளேயர்ஸ்க்கு எடுத்துகிட்டு போயிடுவோம். வந்த ஃபஸ்ட்லேயே போயிடலாமா இல்லை நம்மளுக்கு பிடிச்சிருவாளா தெரியலையே. ஸோ வேறு வழி இல்லைங்க, வந்த ஃபஸ்ட்லேயே நம்ம போயிடுவோம். ஆனால் திரும்பி பார்த்தா சோழி முடிச்சுதான் கன்ஃபார்ம். ஓடிடு. ஆஹா முடிஞ்சுங்க, அவ்வளோதாங்க. உயிரை கையில் பிடிச்சிட்டு வந்துட்டேன். நீங்கள் மேலே ஒன்றுமே இருக்காது. சிக்கி மேலேன்றேன், அண்டர் கிரவுண்டில் ஒன்றுமே. அங்கே பார்த்தீங்களா சொல்லி வாய முடியலங்க. போகிறா பாருங்க. கொஞ்சம் அவசரப்பட்டு போயிருந்தேன்னா சாலமர் கையா தான் நம்ம வந்து ஊறுகாய் போட்டிருப்பா. போயிட்டான்னு நினைக்கிறவன். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் மரண பயமாகவே இருக்குது. ஸோ இது இங்கே போட்டு நம்ம வந்து கீழே அந்த இது எடுத்துகிட்டு வந்துடுவோம். அது காக்வால் தான். அதுவும் அந்த அங்கே பார்த்தீங்களா, இன்னும் ஒன்று பார்த்து பயப்படுறதா இல்லை. சத்தியமாக இந்த பக்கம் தலை வச்சு கூட நான் படுக்க மாட்டேன். ஏன்னா என்ன சொல்கிறது, அதை பார்த்தால் இருப்பாளா இவங்க வெயிட் பண்ணியே போவோம். ஏன்னா திடீர்னு சர்ப்ரைஸ் அட்டாக் பண்ணிட்டா. அங்கே பார்த்தீங்களா, அதை சொன்னேன்ல, அவள் போயிருக்க மாட்டாங்க. அவள் எப்படிப்பட்ட ஆள் தெரியுமா. ஸோ நம்ம வந்து இது கீழே போட்டு திரும்ப இங்கே உள்ளே தான் போகணும். ஏன்னா அடி வாங்க விருப்பம் இல்லை எனக்கு. ஏன்னா நான் ஒரு தடவை இந்த இடத்துல மரண அடி வாங்கியிருக்கேன். பட் அது வீடியோவில் போடலை. ஏன்னா அந்த மேட்ச் வந்து ஜஸ்ட் ட்ரைனிங் மேட்ச் தான். ஸோ இங்கே பார்த்தீங்களா அங்கங்கே குட்டி குட்டி ஸ்பைடராக சுற்று. இங்கே பார்த்தீங்களா இந்த குட்டி ஸ்பைடர் மட்டும் சுற்றுதுன்னு பார்த்தா அங்கே பாருங்கள் பக்கால கூட தெரியுது. ஸோ அந்த செயின் கட்டர் எடுத்துகிட்டு நான் இப்போ எங்கே போக போகிறேன்னா மேலே போக போகிறேன். மேலேனா அதாங்க அந்த முன்ன கூட நம்ம அந்த பாட்டை போட்டு அங்கே டோர் ஓப்பன் பண்ண பார்த்தீங்களா, அங்கே தான் போகிறேன். ஏன்னா அங்கே வந்து இந்த பிளே ஹவுஸுக்கு தேவையான ஒரு பொருள் இருந்துச்சு. அதான் காக்வீலு. ஆஹா இவ வேறு வர மாதிரி சவுண்டு கேட்குது. ஸோ அது வேணும்னா கண்டிப்பாக நமக்கு செயின் கட்டர் வேணும். அது எடுக்கணும்னா கண்டிப்பாக செயின் கட்டர் வேணும். ஏங்க இப்படி வளர்றேன் நான். ஸோ அதனால தான் இந்த செயின் கட்டரை எடுக்க வந்தேன். ஸோ எடுத்தால் அது நம்மளுக்கு கிடச்சிரும். இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இதுதான். இந்த ஒயரை கட் பண்ணிட்டா நம்ம அதை எடுத்துடலாம். கட் பண்ணாமல் எடுத்துட்டா அவ்வளோதான், கை போச்சு. ஆமாங்க அது ஃபேன் இல்லை. ஸோ அது ஓடுற ஃபேனுக்குள்ளே கை விட்டா கட் ஆகாமல் வேறு என்னங்க ஆகும். ஸோ நீங்கள் ஒன்றும் கொஷனே கேட்கல. ஆஹா வந்துட்டா. ஆஹா தற்கூரி ட்ராப்பை வச்சுட்டே போகிறா பாரு. ஐயோ என்னது இவ. ஸோ வந்து டோர் திறக்கிற சவுண்டு வரும்போது நம்ம அங்கிட்டு போடுங்க, இல்லைன்னா அடிச்சிருவா. அப்புறம் சால மறுகையா தான் நம்ம திரும்பி பார்க்காம ஓடிடுவோம். நல்ல வேலை அவள் ட்ராப் எதுவுமே வைக்கல. ஸோ இதுதாங்க பிளே ஹவுஸு. ஸோ அந்த கீ இங்கே போட்டால் அது ஓப்பன் ஆயிரும். ஸோ நம்ம வந்து இந்த மெக்கானிசம் எல்லாம் கொண்டு வந்து இங்கே ஃபிக்ஸ் பண்ணிடுவோம். ஸோ அதை 2 வந்து ஆல்ரெடி நான் கொண்டு வந்து அங்கே கீழே வச்சுருந்தேன். ஸோ அதை எடுத்துக்குவோம்.
ஸோ நம்ம இங்கேருந்து போகிறதுக்கே கொஞ்சம் கஷ்டமாக இருக்குங்க. ஸோ இப்போ கிராணி வேறு மேலே தான் இருக்கா, ஏன்னா டோர் திறக்கிற சவுண்ட் நல்லாவே கேட்டுச்சு. இந்த காக்வீல் எடுத்து போய் நம்ம வந்து இங்கே முன்னாடியே போட்டுருவோம், ஏன்னா அப்புறமா வந்து எடுத்துக்கலாம். கிராணி வெளியே தான் இருக்கான். ஸோ மரம் அடி வாங்க எனக்கு விருப்பம் இல்லை. ஒரே ஒரு தடவை தான் அடி வாங்கியிருக்கேன். ஸோ அந்த ஒரு தடவை கூட அடி வாங்காமல் இருந்தேன்னா நோ டிப் சேலஞ்ச் கம்ப்ளீட் பண்ணியிருக்கலாங்க. சரி என்னடா இப்படி ஆயிடுச்சு. ஸோ நம்ம அடுத்து வந்து கண்டிப்பாக ஈவில்லன் தான், ஏன்னா நீங்கள் அதுதான் கேட்டீங்க. ஸோ கிராணி சாப்டர் 1 இதோட நம்ம கம்ப்ளீட் பண்ணிக்கிறோம். ஸோ நெக்ஸ்ட் இதில் ஏதாச்சும் ஹார்ட் மோட் வேணும்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா அதையும் கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து நெக்ஸ்ட் போட ட்ரை பண்ணுறேன். நான் கண்டிப்பாக ஈவில்லன் தான் நெக்ஸ்ட் கேம் பிளே. ஸோ இந்த டோர் ஓப்பன் பண்ணி இந்த மெக்கானிசம் இங்கே வச்சுருவோம். அந்த இன்னொரு மெக்கானிசம் கொண்டு வந்து இங்கே வைக்கணும். அது வந்து கிராணி வராமல் இருந்தால் போய் எடுத்துகிட்டு வந்துடலாம். வரலன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். ஸோ மரணடி வாங்குறதுல விருப்பம் இல்லைங்க. இந்த ஒரு அடி கூட நம்ம வாங்காமல் வந்து நல்லாவே இருந்திருக்கும். அவசரப்பட்டு போனதால அடி வாங்கிட்டோம். இந்த பேட்டரி சத்தியமாக எனக்கு தெரிலங்க எதுக்கு யூஸ் பண்ணுறதுன்னு. அது வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் நான் சொல்கிறேன். இதுக்குள்ளே போய் இந்த மெக்கானிசம் அங்கே ஃபிட் பண்ணிடுவோம். நல்ல பொருளாக கிடைச்சா ஐம் ஹாப்பி. பேட் லாக்கிங்க, சூப்பர் சூப்பர். இதுக்கு தான் ஆசைப்பட்டேன். இந்த கீ கிடைச்சிருச்சுல, சூப்பர். ஒரே ஒரு கீ தாங்க, அது வந்து கார் கீ. அது வந்துட்டு கிடைச்சா கண்டிப்பாக இந்த எஸ்கேப்பை நம்ம கம்ப்ளீட் பண்ணிடலாம். டோர் திறக்க சவுண்டு கேட்குது, கண்டிப்பாக வருவான்னு நினைக்கிறேன். ஸோ நான் வந்துட்டேன். இந்த இதை ஓப்பன் பண்ணி விட்ருவோம். ஓப்பன் பண்ணி விட்டு இங்கே அந்த ஷட்டரை ஓப்பன் பண்ண முடியலங்க. இங்கேயா? ஓகே, இந்த ஷட்டரை ஓப்பன் பண்ணி விட்ருவோம். இன்னும் ஒரே ஒரு கீ தான், அது இந்த கார் கீ தான். ஸோ அதை வந்து நம்ம தேடணுங்க. நான் எல்லா இடத்துலையும் தேடிட்டேன், சத்தியமாக கிடைக்கல. என்ன பண்ணுறது தெரிலங்க. கிராணி வேற சுற்றிக்கிட்டு இருப்பா. ஆஹா போச்சு. நான் எனக்கு சவுண்டு போட்டேன், வாடி ஒன்று ஏமாத்திட்டு போகிறது எனக்கு ஒன்றும் புதுசு கிடையாது. வரட்டா கிராணி? செம்ம வருவான்னு எதிர்பார்க்கவே இல்லை. சவுண்டு போட்டதே நான் எதிர்பார்க்கல. ஸோ இதில் நுழைஞ்சிடுவோம். இப்போ நமக்கு வந்து கார் கீ வேணுங்க. நான் எங்கே போய் தேடுறதுன்னு ஐடியாவே இல்லை. இந்த ரூமே ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்டேன், கீழே அண்டர் கிரவுண்டையும் பார்த்துட்டேன், அங்கேயும் ஒன்றுமே இல்லை. ஸோ இந்த கார்க்கே இந்த இடம் விட்டால் வேறு எங்கேயும் இருக்காது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். இது ஒன்று தான் நம்ம இன்னும் தேடாமலே இருக்கோம். ஸோ இந்த ஸ்பைடர் இந்த ஸ்பைடருக்கு தாங்க ஒரு டோர் இருக்குது பார்த்தீங்களா, அதை க்ளோஸ் பண்ணணும்னா அந்த பட்டனை பார்த்தா ஷூட் பண்ணணும். ஸோ அவ்வளோதான், க்ளோஸ் ஆகிடுச்சு நினைக்கிறேன். ஆமாங்க, சூப்பர் க்ளோஸ் ஆகிடுச்சு. ஸோ இதில் நல்ல பொருளாக கிடைச்சா ஹாப்பி. கருமமே பேர்ட்ஸ் இடுங்க, இதை வச்சு நான் என்னங்க பண்ணுறது. ஸோ கிராணி வேறு கண்டிப்பாக கீழே வருவா. அடி சாவு சைக்கோ. அவனுக்கு ஒரு பிரச்சனை, இவளுக்கு வருங்க. பாருங்க எப்படி முட்டு கொடுத்துட்டு படுத்துருக்கான்னு. உண்மையிலே இது மரண மாசு. ஸோ நம்ம இப்போ வந்து கார் கீயை தேடணும். ஏங்க நம்ம பாத்ரூமை செக் பண்ணவே இல்லை. இருங்க பார்த்துட்டு போயிடுவோம். ஸோ இங்கே ஒன்றும் இல்லை, இங்கேயும் ஒன்றும் இல்லை. எனக்கு புரியல. கொய்யால டெவலப்பரும் எங்கெல்லாம் கொண்டு போய் கீ வச்சிருக்கேன். ஏங்க நீங்கள் ஜஸ்ட் இமேஜினேஷன் பண்ணி பாருங்க. போய் டாய்லெட்லங்க. ஐயோ, அதுவும் காருக்கு கரும். ஏண்டா நான் இதுதாங்க ஃபர்ஸ்ட் டைம் கிராணி கேம்ல. ஸோ ரெஸ்ட் ரூமில் வந்து இந்த மாதிரி ஒரு கீயை வச்சிருக்க சத்தியமாக நல்லா நம்ப முடியலங்க. ஸோ இந்த கேஸ்ல எங்கே சத்தியமாக நல்லா முடியலங்க. ஐயோ, என்னோட வீடியோவில் என்னோட சேனலில் போட்ட வீடியோவில் இதுதான் ஃபர்ஸ்ட் டைமு ரெஸ்ட் ரூமில் வந்து ஒரு கீயை வச்சுருக்காங்க அந்த கிராணி கேம்ல. சத்தியமாக நல்லா ஜீர்ணிக்க முடியலங்க. ஸோ சத்தியமாக முடியலங்க. ஓகே சிரிப்பை கண்ட்ரோல் பண்ணுறேன். ஸோ இந்த கீ கிடச்சிருச்சு, அவ்வளோதான். ஸோ எல்லாத்தையும் லாக் பண்ணி விட்டுக்குவோம். ஏன்னா எப்படினாலும் தாரத்தான் பிஞ்சு போகும். ஸோ அதுக்கு முன்னாடி நம்மளே லாக் பண்ணி விட்டுருவோம். அவ்வளோதாங்க. ஸோ ஸ்டார்ட்டு, அதுக்கப்புறம் ரிவர்ஸ். ஏன்னா அதை தான் எப்போ காலகாலமாக போய்கிட்டு இருக்கு. ஸோ இங்கே திரும்ப ரிவர்ஸா? சூப்பருங்க. இந்த வண்டி ஓடையில மட்டும் எப்பவும் நிற்காது போல், ஒரே கான்செப்ட் வச்சுருக்கானுங்க. ஸோ திரும்ப ரிவர்ஸ், இதுதான் லாஸ்ட்டு. ஸோ நம்ம ஃபைனலி கிராணி சாப்டர் 1 அதுவும் ஹார்ட் மூடில் கார் எஸ்கேப்பை கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இந்த வீடியோ பிடிச்சி நான் லைக் பண்ணுங்கள், அப்போ தான் நிறைய பேருக்கு ரெக்கமெண்டேஷனாக. அண்ட் இந்த வீடியோவில் வந்து உங்கள் ஒப்பீனியனை வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நான் வந்து இதெல்லாம் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். நீங்கள் போட ஒரு லைக் தான் எனக்கு மோட்டிவேஷன். அண்ட் நீங்கள் போட ஒரு லைக்கால தான் இந்த வீடியோ நிறைய பேருக்கு ரெக்கமெண்டேஷன் ஆகும். அண்ட் மீண்டும் அடுத்த வீடியோவை சந்திப்போம். அது வரைக்கும் உங்களுடன் விடைபெறுவது உங்கள் எனி கேமர். பை guys, love you all. எல்லாருக்கும் பை பாய். Do 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 do.